தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பின் நல்ல இயேசுவே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் காட்டிய வழியில் நடக்கவும் உமது திருவுள்ளத்தையே நாங்கள் நிறைவேற்றவும் நீர் விரும்புகிறீர். அதற்கேற்ற வழியில் எங்களை நடத்தும். ஆமேன். அன்னை மரியே, இறை வார்த்தையினுடைய உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அந்த உண்மையினால் நாங்கள் விடுதலை அடையவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் மார்க்கு நற்செய்தி 13 மற்றும் 14 அதிகாரங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலே அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு செல்லும் போது என்ன பேசுவது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே என்று இயேசு குறிப்பிடுகிறார். எருசலேமினுடைய அழிவை பற்றியும் கோவிலின் அழிவை பற்றியும் வரப்போகக்கூடிய கேடுகள் பற்றியும் கொடுமைகளை பற்றியும் வேதனையை பற்றியும் அறிவித்த இயேசு, போலி மெசியாக்களையும் இறைவாக்கினர்களையும் நம்பாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறிதவரச் செய்வார்கள், அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்து காட்டுவார்கள் என்று கூறுகிறார். அந்த நேரத்தில் உங்களை கைது செய்து போகும் பொழுது நீங்கள் பேச வேண்டியதை தூய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்று கூறுகிறார். நல்ல இறைவாக்கினர்களை நீங்கள் அவர்களுடைய கனிகளை கொண்டே அறியலாம் என்று இயேசு வேறொரு இடத்திலே சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். மானிட மகன் தனது 2ஆம் வருகையை பற்றி வெளிப்படுத்துகிறார். அந்த நேரம் அவருக்கே கூட தெரியாது. ஆகவே எப்போதும் நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று மீண்டுமாக இயேசு நமக்கு நினைவுபடுத்துகிறார். 14ஆம் அதிகாரத்திலே இயேசு முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு அவரை கொல்வதற்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டதை பற்றி பார்க்கப்படுகிறது. யூதாசினுடைய சூழ்ச்சி வெளியாகிறது. இயேசுவுக்கு எத்தனையோ சீடர் இருந்தார்கள். யூதாசு அவருக்கு மிகவும் நெருக்கமான 12 சீடர்களில் ஒருவர். அவர் இயேசுவினுடைய அந்த குழுவுக்கு ஒரு பொருளாளராக இருந்தார் என்று அறியப்படுகிறது. அத்தகைய அவர் மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு, அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். யூதாசை பற்றி இயேசுவோடு கூட இருந்த அந்த யூதாசுக்கே இயேசுவுக்கு எதிரான அந்த இடரல் வருகிறது. ஆகவே நாம் எவ்வளவுதான் இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்தாலும் நமக்கு துன்பங்களோ பாடுகளோ சோதனைகளோ வராது என்பது இல்லை. எனினும் அந்த பாடுகளிலும் சோதனைகளிலும் நாம் யூதாசை போன்று இராமல் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரோடு நெருங்கி வாழ்ந்த பேதுருவை போன்று வாழ முயற்சி எடுப்போம். ஏனெனில் பேதுரு மறுதலிப்பார் என்று இயேசு முன்னறிவிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று அழுத்தமாக சொன்ன அவர் பிறகு மறுதலிப்பதை நாம் பார்க்கிறோம். இருப்பினும் அவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டார். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்று. நாம் எத்தகைய சோதனைகளுக்கும் உள்ளாகாதபடி ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபம் செய்வோம். விழித்திருந்து ஜெபிப்போம். 14ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு 40 துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார் என்று பார்க்கிறோம். கெத்சேமனி தோட்டத்திலிருந்து இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்டு கைது செய்து இழுத்து வரும் வேளையிலே நற்செய்தியாளர் மார்க்கு தன்னை பற்றி இந்த வசனங்களிலே அறிவித்திருக்கிறார் என்று இறை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். சோதனைக்குட்படாதிருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆமேன். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 13. எருசலேம் கோவிலின் அழிவு பற்றி முன்னறிவித்தல். இயேசு கோவிலை விட்டு வெளியே வந்தபோது அவருடைய சீடருள் ஒருவர், போதகரே, எத்தகைய கற்கள், எத்தகைய கட்டடங்கள் பாரும் என்று அவரிடம் சொல்ல, இயேசு அவரை நோக்கி, இந்த மாபெரும் கட்டடங்களை பார்க்கிறீர் அல்லவா? இங்கு கற்கள் ஒன்றின்மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்றார். வரப்போகும் கேடு பற்றி அறிவித்தல். இயேசு கோவிலுக்கு எதிராக உள்ள ஒலிவமலை மீது அமர்ந்திருந்த போது பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா ஆகியோர் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை அனைத்தும் நிறைவேறும் காலத்திற்கான அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம் கூறியது, உங்களை யாரும் நெறிதவரச் செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு நானே அவர் என்று சொல்லி பலரை நெறிதவரச் செய்பவர்.
போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்கும் பொழுது நீங்கள் திடுக்கிடாதீர்கள். இவை நிகழத்தான் வேண்டும். ஆனால் இவையே முடிவாக நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்படும், பஞ்சமும் உண்டாகும். இவை கொடும் வேதனைகளின் தொடக்கமே. நீங்கள் கவனமாயிருங்கள். உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தொழுகை கூடங்களில் உங்களை நைய புடைப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர் முன்னும் அரசர் முன்னும் நிறுத்தப்பட்டு அவர்கள் முன் எனக்கு சான்று பகர்வீர்கள். ஆனால் எல்லா மக்களினத்தவருக்கும் முதலில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு செல்லும் போது என்ன பேசுவது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே. மேலும் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தை பிள்ளைகளையும் கொல்வதற்கு என ஒப்புவிப்பர். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழும்பி அவர்களை கொல்வார்கள். எனது பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பர். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். வரப்போகும் கொடும் வேதனை, நடுங்க வைக்கும் தீட்டு நிற்கக்கூடாத இடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். படிப்பவர் இதை புரிந்து கொள்ளட்டும். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும். வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் கீழே இறங்க வேண்டாம். தம் வீட்டினின்று எதையும் எடுக்க அதில் நுழையவும் வேண்டாம். வயலில் இருப்பவர் தம் மேலுடையை எடுக்க திரும்பி வர வேண்டாம். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோர் நிலைமை அந்தோ பரிதாபம். இவை குளிர்காலத்தில் நிகழாதபடி இறைவனிடம் வேண்டுங்கள். ஏனெனில் இவை துன்பம் தரும் நாட்களாயிருக்கும். கடவுள் படைக்க தொடங்கிய காலத்திலிருந்து இந்நாள் வரை இத்தகைய வேதனை உண்டானதில்லை, இனிமேலும் உண்டாகப் போவதில்லை. ஆண்டவர் அந்நாட்களை குறைக்காவிடில் எவரும் தப்பி பிழைக்க முடியாது. ஆனால் தாம் தேர்ந்து கொண்டவர்களின் பொருட்டு அவர் அந்நாள்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது யாராவது உங்களிடம் இதோ மெசியா இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏனெனில் போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறிதவரச் செய்ய அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்து காட்டுவர். நீங்களோ கவனமாயிருங்கள். அனைத்தையும் முன்னதாகவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். மானிட மகன் வருகை அந்நாட்களில் அவ்வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறுகோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்திமர உவமை. அத்திமரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடைக்காலம் நெருங்கி வந்து விட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. மானிட மகன் வரும் நாளும் வேலையும், ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்லவிருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டுத் தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்குமே சொல்லுகிறேன், விழிப்பாயிருங்கள். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14. மானிட மகன் முழுமையாய் வெளிப்படுத்தப்படல். இயேசுவை கொல்ல சதித்திட்டம். பாஸ்கா என்னும் பொலிப்பற்ற அப்ப விழா நிகழ இன்னும் 2 நாட்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது இலாமிச்சை நறுமண தைலம் கொண்ட
படிகச் சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் களப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிகச் சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதேன்? இதை 300 தெனாரியத்திற்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலை. ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறப்படுவார் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். இயேசுவை காட்டிக் கொடுக்க யூதாசு உடன்படுதல். 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தல். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். யூதாசின் சூழ்ச்சி வெளியாகுதல். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கின்றவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். ஆண்டவரின் திருவிருந்து. அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். பேதுரு மறுதளிப்பார் என முன்னறிவித்தல். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லோரும் ஓடிப்போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இரவில் சேவல் 2 முறை கூவுமுன் 3 முறை என்னை மறுதலிப்பாய் என உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். கெத்செமனி தோட்டத்தில் இயேசு. பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்செமனி என்னும் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா,
தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும். இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டா இருக்கிறாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசுவை காட்டிக் கொடுத்தலும் கைது செய்தலும். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனான யூதாசு வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்துக் கொண்டு உங்களோடு இருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நார்ப்பட்டு துணியை பொருத்திக் கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். தலைமை சங்கத்தின் முன்னிலையில் இயேசு. அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. சிலர் எழுந்து, மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய்ச்சான்று கூறினர். அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்துவரவில்லை. அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களின் நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூறமாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் அவர் பேசாதிருந்தார். மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வானமேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்து கொண்டு, இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் கடவுளை பழித்துரைத்ததை கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி, இறைவாக்கினனே யார் எனச் சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். பேதுரு மறுதலித்தல். அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர்காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதலித்து வெளிமுற்றத்திற்கு சென்றார். அப்பொழுது சேவல் கூவிற்று. அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களைச் சேர்ந்தவன்தான் என்று மீண்டும் கூறத் தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களைச் சேர்ந்தவனே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி
சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே 2ஆம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் இருமுறை கூவும் முன், நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனமுடைந்து அழுதார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.